விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பெட் டைப் வேர்க்கடலை விதைக்கும் இயந்திரத்த பத்தி பார்க்க போறோம். இப்ப அதுல என்னென்ன இருக்கு? எப்படி எப்படி விதைக்கிறாங்க? ஒரு ஏக்கர் விதைக்க எத்தனை மணி நேரம் ஆகிறது? எவ்வளவு செலவாகிறது? என்று நம்ம வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். விவசாய சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கல்ல, அது கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு சிவப்புல ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை விதைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலப்பையில் ஒரு சால் அடிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக கலப்பை போக போக பார்த்தீங்கன்னா புழுதி கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரில் ஒரு சால் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலப்பையில் ஒரு சால் அடிச்சுட்டு, ரெண்டாவது சால் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரில் அடிக்கிறாங்க. நல்ல புழுதி கிளம்பிடும், நல்லா ஆழமாகவும் இருக்கும். ரொட்டேட்டில் அடித்தா நல்லா மண் ரொம்ப இதாக வந்துடும், கொஞ்சம் புழுதி அதிகமாக வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மழை இது பெய்யக்கூடாது. பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா ஈரமாயிடும், சதசதன் ஆயிடும், அமுங்கி போயிடும் எல்லா மண்ணும். மழை பெய்யாமல் இருக்கணும். 2 சால் ஓட்டிய பிறகு வேர்க்கடலை விதைக்கும் மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த விதைகளை போட்டுறாங்க. இந்த மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கலப்பை கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில். அந்த கலப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸ்லேருந்து ஒவ்வொரு வேர்க்கடலையாக விழுந்துட்டுருக்கு. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அது அமுக்கிட்டே போகுது பின்னாடியே. இதுதான் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த செயின்லாம் எப்படி சுற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பி கம்பியாக கொடுத்துருவாங்க பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அது கீழே அது மூலியமா செயின் சுற்றுது. சுற்ற சுற்ற அப்படியே இந்த வேர்க்கடையில் அமுக்கிட்டே வருது. ஃப்ரண்டில் கலப்பை பேத்துட்டே போகுது, பின்னாடி அழுத்திட்டே வருது. இப்படி தான் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா பெட் டைப்பில் இருக்கும். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த பெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாய்க்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதேமாரி மழை பெஞ்சு உங்களுக்கு ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாகவும், அதுவும் ஈஸியாக இருக்கும். தண்ணி அங்கே வெட்டிட்டோ எல்லாம் சல்லுன்னு போயிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விதைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் இருந்தால் போதும். 3/4 மணி நேரத்தில் ஒரு ஏக்கரை விதைச்சிடுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த செலவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கணக்கு தான் ஓட்டுறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200 வாங்குறாங்க. 200 ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட் ஓடுது. 12 பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2400 வருது ஒரு ஏக்கர் ஓட்டுறதுக்கு. அது 3/4 மணி நேரத்தில் ஓட்டுறது. குறைந்த நேரம், குறைந்த செலவு, அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு மிஷின் தான் இது. இந்த மிஷினோட ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 சொல்கிறாங்க. மிஷின் ஸ்டார்டிங் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,10,000 போட்டாங்க. போக போக சேல்ஸ் அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 1,40,000 ரேட்டு அதிகப்படுத்திட்டாங்க. இந்த மிஷின் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இந்த நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன், அதை பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா இந்த மிஷின் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் வாங்கலாம் தான் சொல்லுவேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 200 வாங்குறாங்க. நல்ல லாபம் தான் அவங்களுக்கும் லாபம் தான். மற்றபடி நம்ம உழவு ஓட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 130 140 ஓட்டிகிட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 200 வாங்குறாங்க. நம்ம இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் உள்ளூர்லேருந்து வந்திருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.